மலேசிய வீரா செம்போயோன் சமூக நல இயக்கம் அதன் உறுப்பினர்களுக்கான சமூக நல உதவித்தொகையை 1500 ரிங்கிட்டாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. தற்போது அந்த உதவித்தொகையானது 500 ரிங்கிட் மட்டுமே என அந்த அமைப்பு உதவித் தலைவர் ஜேம்ஸ் ஜோசப் கூறினார். தற்போது இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக சுமார் 112 பேர் உள்ளனர் என்றும் அவர்கள் முன்னாள் மலேசிய ராணுவ படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இந்திய வீரர்கள் ஆவார்கள் என்றும் அவர்கள் மூலம் திரட்டப்படும் நன்கொடை மூலமாகத்தான் இந்த சமூக நல உதவி திட்டம் இதுநாள் வரையில் நடைமுறையில் உள்ளது என ஜேம்ஸ் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்கு இதுவரையில் அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு நிதி உதவி கிடைப்பதில்லை என்றும் இந்தியர்கள் என்பதால் நாம் ஓரம் கட்டப்படுகிறோம் என்பது வேதனையாக உள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மருத்துவம் மற்றும் இறப்பு காரியங்கள் என இயக்க உறுப்பினர்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்டு வரும் 500 ரிங்கிட் தொகையை 1500ஆக உயர்த்த வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் திட்டம் என்றும் அவர் நினைவுறுத்தினார். முன்னதாக நேற்றிரவு இங்கு சிரம்பான் ஜெயா பெல் பேலஸ் மண்டபத்தில் அவரின் தலைமையில் நடைபெற்ற தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு பல்வேறு சிறப்பு அங்கங்களுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர்கள், பிரமுகர்கள், நன்கொடையாளர்கள் என பலரும் சிறப்பிக்கப்பட்டனர். இதன் முத்தாய்ப்பு அங்கமாக இங்குள்ள ஆதரவற்றோர் சிறுவர் பராமரிப்பு இல்ல சிறுவர்களுக்கு அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வருகையாளர் குடும்ப உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் சிரம்பான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நடனப்பள்ளி மாணவர்களின் அற்புத நடனம் மற்றும் அதிர்ஷ்ட குழுக்கள் மற்றும் பல்சுவை அடங்கிய சைவம் மற்றும் அசைவ உணவுகளும் பரிமாறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு வருகையாளர்களாக முன்னாள் தலைவர் கணேசன் பழனிவேல், டத்தோ சாமுவேல், டத்தோ தயாளன், டத்தோ ஜெயபாலன் மேலும் பலரும் கலந்து சிறப்பித்தனர். Persatuan Kebajikan Semboyan Vira Malaysia. நாங்கள் எங்களோட கழகத்தை ஆர்எஸ்ல பதிஞ்சு எங்களோட முக்கிய நோக்கம் என்னம்னா, நாங்கள் அதாவது வீரர்கள் யாருக்கு அடிப்படை உதவி இல்லாமல் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்காக இந்த அமைப்பை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது முன்னாள் இராணுவ வீரர்களா? முன்னாள் இராணுவ வீரர்னா ஒரு ஒரு பகுதியானவங்க. நாங்கள் சண்டை படம் இல்லை, நாங்கள் கம்யூனிகேஷன் படம். ஓகே, அப்படி அந்த ஸ்டம்போயான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மலையில் இங்கிலீஷில் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உதவி எதுவுமே எங்கள்கிட்ட சேராது. ஏன்னாக்கா நாங்கள் அதாவது எங்கள் ஜனதொகை ரொம்ப குறைவு. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், மூத்தவங்களாம் சேர்ந்து இந்த அமைப்பை அமைச்சு ஆர்எஸில் பதிஞ்சு மற்றவங்க டொனேஷன் வாங்கி ஏழைங்களுக்கு, அதாவது வீரருக்கு எவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு சேரும். இப்போ நாங்கள் 500 தான் கொடுக்குறோம். நாங்கள் எங்கள் பேக்கெட் 1500 கொடுக்குறோம். 500ங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டியா? இல்லை, நாங்கள் வருஷம் கொடுக்கல. அவங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது, இல்லை அவங்க வீட்டில் யாரும் இறந்துட்டாங்களா, எது வந்தால் இல்லை தீபாவளி வருதா அப்படின்னாக்கா நாங்கள் போய் உதவி செய்வோம். இல்லை அவங்களுக்கு சாப்பாடு வந்தாக்கா அரிசி ஜாமான்லாம் வாங்கி கொடுக்குறோம். அந்த நிதியெல்லாம் எப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தி நாங்கள் என்ன செய்யணும்னா, நாங்களே எங்கள் மெம்பர்ஸ் ஒரு 112 பேர்கிட்ட இருக்கோம். மெம்பர்ஸ்கிட்ட டொனேஷன் வாங்கி நாங்கள் கொடுக்குறோம். மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் பென்ஷன் எடுத்தவங்க, பென்ஷன் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. எவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அதனால தான் எங்களோட நோக்கம் என்னென்னா, ரிஜிஸ்டர் பண்ணி இந்த அமைப்பை டொனேஷன் எடுத்து இந்த மாதிரி ஃபண்ட்லாம் இது பண்ணி, இதுதான் எங்களோட நிகழ்ச்சி. ஸோ மக்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்புகிறோம். அதனால தான் நாங்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பிஸ்னஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அவங்ககிட்ட நாங்கள் உதவி எடுக்கிறோம். இப்போ கூட எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு 3500 தான் லாபம் கிடைக்கும். இந்த 3500 வச்சு நாங்கள் இந்த அமைப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டுகிட்டு போகணும். இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு அரசாங்க உதவிகள், நிதி உதவிகள் எதுவுமே கிடையாது? ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவுனாக்கா எங்களுக்கு கிடைக்கிறதுலாம் தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இந்த அமைப்பு ஒரு தமிழங்களுக்கு தான் அமைப்பு உண்டாக்கிருக்கோம். ஏன்னா நாங்கள் மைனாரிட்டி, ஆர்மியிலும் நாங்கள் மைனாரிட்டி தான்.